நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களோடு தமிழ் மற்றும் தமிழர் நிலம் சார்ந்த செய்திகளை வழங்கும் நம்ம ஏரியா செய்தி அறிக்கைக்கு வரவேற்கிறேன். பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு கோலாகலமாக நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை சார்பில் அவனியாபுரத்தில் விழாக்குழு அமைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை 8 மணிக்கு ஜல்லிக்கட்டு தொடங்கியது. வாடிவாசல் திறந்தது முதலே விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் ஜல்லிக்கட்டு களை கட்டியது. தமிழகம் முழுவதும் இருந்து குவிந்திருந்த பார்வையாளர்கள் மாடுபிடி வீரர்களை உற்சாகப்படுத்தினர். எஸ்எம்எஸ் பாண்டி மாடு சூப்பர் சூப்பர் அருமையான மாடுபிடி மாடுவா அருமை. 691 காளைகளும் 594 வீரர்களும் பதிவு செய்திருந்த நிலையில் இறுதிச் சுற்றான 8வது சுற்று வரை 480 காளைகளும் 550 வீரர்களும் களமிறங்கினர். காளைகள் முட்டியதில் மாடுபிடி வீரர்கள் உட்பட 47 பேர் காயமடைந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த ஆண்டு மாடுபிடி வீரர்களுக்காக இன்சூரன்ஸ் செய்யப்பட்டிருந்தது. காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு சைக்கிள், கட்டில், பாத்திரம் உள்ளிட்ட பரிசுகளும் வழங்கப்பட்டிருந்தன. ஜல்லிக்கட்டுக்காக 1095 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் பெண் ஒருவர் காளையை அவிழ்த்து விடுவது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. மதுரை மாவட்டம் நடுப்பட்டியைச் சேர்ந்த 45 வயதான செல்வராணி என்பவர் காளை வளர்ப்புக்காகவே இன்று வரை திருமணம் செய்யாமல் காளைகளுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். 2007ஆம் ஆண்டு ஒரு காளை ஒன்றை வாங்கி அதற்கு ராமு என பெயரிட்டு மிகவும் பாசமாக வளர்த்து கொண்டிருக்கிறார். பல இடங்களில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டுகளில் இவரை காளையை அழைத்துச் சென்று வாடிவாசலில் அவிழ்த்து விடுகிறார். மேலும் இந்த காளை அவருக்கு பல பரிசுகளையும் வென்று தந்திருக்கிறது. தந்தையுடன் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு சென்று வந்ததால் 10 வயது முதலே தமக்கு காளைகளை வளர்க்கும் ஆர்வம் ஏற்பட்டதாக செல்வராணி கூறினார். பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடினர். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பொங்கல் விழா இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பண்ணை மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் பண்ணை தொழிலாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. மதுரையில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஏராளமான வெளிநாட்டினர் கலந்து கொண்டனர். சோழவந்தானை அடுத்த கீழமாத்தூர் கிராமத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பெல்ஜியம், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் கலந்து கொண்டனர். அதனை அடுத்து கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் போன்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அப்போது பாரம்பரிய இசைக்கருவிகளை இசைத்தும் நடனமாடியும் வெளிநாட்டினர் மகிழ்ந்தனர். திருநெல்வேலியில் உள்ள கல்லிடைக்குறிச்சி அந்தோணியார் ஆலயத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. ஆலயத்தின் வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் 13 பானைகளில் பொங்கல் வைத்து வழிபாடு நடைபெற்றது. இதனை அடுத்து தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை அண்ணா நகரில் உள்ள காவலர் குடியிருப்பில் நடைபெற்ற பொங்கல் விழா நிகழ்ச்சியில் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் ஏ.கே. விஸ்வநாதன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பொங்கல் பண்டிகையின் போது காவலர்கள் வீட்டில் இல்லை என்ற கவலை குடும்பத்தாருக்கு இருக்கும் எனவும், ஆனால் மக்கள் மகிழ்ச்சியோடு பண்டிகையை கொண்டாட தாங்கள் பணி செய்துதான் ஆக வேண்டும் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாகூரில் பச்சை வாழியம்மன் கோவில் திடலில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். அப்போது உரி அடித்தல், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. தேனி மாவட்டத்தில் பெனிக்விக்கின் 178வது பிறந்தநாள் விழாவை பொதுமக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடினர். தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களின் வாழ்வாதாரமாக உள்ள முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பெனிக்விக்கின் பிறந்த நாளை தேனி மாவட்ட மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 15ஆம் தேதி வெகு சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். அதன்படி போடி, பாலார்பட்டி மற்றும் கம்பம், கேகேப்பட்டி பகுதிகளில் பெனிக்விக்கின் 178வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. அப்போது 178 பானைகளில் பொங்கல் வைத்து பொதுமக்கள் கொண்டாடினர். பெனிக்விக் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மேற்கு தொடர்ச்சி மலை திரைப்படத்தின் இயக்குனர் லெனின் பாரதி கலந்து கொண்டார். அப்போது பெனிக்விக்கின் உருவப்படத்திற்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். முன்னதாக விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன.
தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் வழக்கமான உற்சாகத்தோடு வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் உள்ள தேவி முத்தாரம்மன் கோவிலில் 251 பானைகளில் பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் ரஷ்யா, உக்ரைன், இங்கிலாந்து மற்றும் வட மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 25க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொங்கலிட்டனர். அதனை அடுத்து கிராமிய நடன நிகழ்ச்சி, தற்காப்பு கலை நிகழ்ச்சி, கிராமிய இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள செங்கல் சிவபார்வதி கோவிலில் 1500க்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். அதனை அடுத்து கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. ஆயுதப்படை காவலர்கள் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. ஆயுதப்படை மைதானத்தில் உள்ள மகா மாரியம்மன் கோவில் முன்பு இந்த விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட எஸ்பி ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் உள்ள பிரம்மரிஷி மலை காகன்னை ஈஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற பொங்கல் வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முதலில் தீபாராதனை நிகழ்வும் அதனை அடுத்து வேள்வியும் கோபூஜையும் நடைபெற்றது. கொடநாடு கொலை கொள்ளை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ் மரணத்தில் எந்த மர்மமும் இல்லை என சேலம் சரக காவல்துறை துணைத் தலைவர் செந்தில்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சென்னையில் நடந்த சாலை விபத்தின் போது கனகராஜ் தவறான பாதையில் வாகனத்தில் சென்றதால் விபத்தில் சிக்கியதாக கூறினார். அவரது இருசக்கர வாகனம் கார் மீது மோதியதாகவும் இதனால் கனகராஜ் உயிரிழந்ததாக சாட்சிகள் தெரிவித்துள்ளதாகவும் செந்தில்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார். வாகனத்தை ஓட்டிய போது கனகராஜ் மது போதையில் இருந்தது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதனால் கனகராஜின் மரணத்தில் எந்த மர்மமும் இல்லை எனவும் செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த விபத்து எதிர்பாராமல் நடந்ததாக கூறிய கனகராஜின் சகோதரர் தனபால் தற்போது சந்தேகம் எழுப்புவது ஏன் என தெரியவில்லை என்று செந்தில்குமார் கூறியிருக்கிறார். மேலும் இது தொடர்பான வீடியோ ஒன்றையும் அவர் வெளியிட்டார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முதலமைச்சர் மீதான குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய விரும்பவில்லை என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் நேரத்தில் குற்றச்சாட்டை முன்வைப்பது தவறு என கூறினார். மோடியை மீண்டும் பிரதமராக்க விரும்பும் கட்சிகளை இணைத்து அமைக்கப்படும் கூட்டணி தமிழகத்தில் மாபெரும் வெற்றி பெறும் என தெரிவித்த பொன் ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் குறைந்தது 30 இடங்களை கைப்பற்றுவோம் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீதான குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அவர் பதவி விலக வேண்டும் என மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் கூறியிருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கொடநாடு விவகாரம் தொடர்பாக முதல்வர் பதவி விலக வேண்டும் என்று தாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்பதாக கூறினார். ஒரு மர்ம கதையின் தொடர்ச்சியாகவே கொடநாடு குறித்த வீடியோ வெளியாகி இருப்பதாகவும் இந்தியாவில் மற்ற முதல்வர்கள் மீது இதுபோன்ற கொலை குற்றச்சாட்டுகள் ஏதும் இல்லை என்றும் கமல்ஹாசன் குறிப்பிட்டிருந்தார். எதிர்க்கட்சியினரின் கூட்டணி உதிர்ந்த கூட்டணியாக இருக்கிறதே தவிர உதித்த கூட்டணியாக இல்லை என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்களுக்கு நல்லது செய்யும் கூட்டணியை அமைத்து பாஜக தேர்தலை சந்திக்கும் என கூறினார். அதே நேரம் கூட்டணிக்கான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை இன்னும் நடத்தப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் பலவீனமான கூட்டணி எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் தமிழிசை குறிப்பிட்டார். நாமக்கல்லில் பொங்கல் கொண்டாட தாய் வீட்டுக்கு அனுப்பாத விரக்தியில் பெண் ஒருவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ராசிபுரத்தை அடுத்த புலிப்பாக்குட்டையைச் சேர்ந்த சபரீஸ்வரன் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னர் வரதராஜ் என்பவரது மகள் பரமேஸ்வரியை திருமணம் செய்து கொண்டார். கடந்த சில தினங்களாக இவர்களுக்குள் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையையொட்டி தாய் வீட்டுக்கு செல்ல தனது கணவரிடம் பரமேஸ்வரி அனுமதி கேட்டிருக்கிறார். கணவர் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் விரக்தி அடைந்த பரமேஸ்வரி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் கணவர் தான் பரமேஸ்வரியை கொலை செய்து விட்டதாகவும், எனவே அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியில் நக்சல் தடுப்பு போலீசாருக்கும் வனத்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து வேளிமலை வனச்சரக அலுவலகம் பூட்டப்பட்டிருக்கிறது.
பழங்குடியின மக்களோடு பொங்கல் கொண்டாட சென்ற 12 இளைஞர்களை வனத்துறையினர் தடுத்தனர். இதனால் நக்சல் தடுப்பு போலீசாருக்கும் வனத்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து மாவட்ட உதவி வனக்காவலர் உட்பட 12 பேர் மீது 7 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து வேளிமலை வனச்சரக அலுவலகத்தை பூட்டிவிட்டு வன அலுவலர்கள் தலைமறைவாகிவிட்டனர். இதனால் தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு மரங்கள் கொண்டு செல்லும் வாகனங்கள் எந்தவித சோதனையும் இல்லாமல் அந்த பகுதியை கடந்து செல்கின்றன. கூலி உயர்வு வழங்க கோரி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் விசைத்தறி தொழிலாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பொங்கல் கொண்டாடினர். ஜக்கம்பட்டி பகுதியில் ஆயிரக்கணக்கான விசைத்தறி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். விசைத்தறி தொழிலில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு கூலி உயர்வு வழங்க கோரி போராட்டம் நடைபெற்றதை அடுத்து 19% கூலி உயர்வு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் உறுதியளித்தபடி கூலி உயர்வு அமல்படுத்தாததை அடுத்து ஆண்டிப்பட்டியில் விசைத்தறி தொழிலாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பொங்கல் கொண்டாடினர். தங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுத்தனர்.